சாப்பிட்றோம். அது அந்த இடைவெளி வைக்கிறதுல, நீர் குடிக்கிறதுக்கு கூட இடைவெளி வைக்கிறது. அப்ப இது ஒரு பிரதான காரணம். எங்களோட உணவு உட்கொள்ற அளவு கூட ஆன்மீக ரீதியாகவும் மார்க்க அறிஞர்கள் கூறுற விடயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, எங்களை ஆன்மீக ரீதியாக எங்களை வளர்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா எங்களோட உடல் வந்து சற்று நலிவாக இருக்கக்குள்ள ஆன்மீகத்தன்மை கூடும் சொல்றாங்க. எல்லாம் நிறைவாக இருக்கிற டைம்ல, வயிறும் ஃபுல்லா நிறைந்து நாங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற டைம்ல வந்து ஆன்மீகம் வந்து எங்களுக்கிட்ட வளர்க்கப்படுற வீதம் குறைகிறன்னு சொல்லி நான் மனசு சோசனத்துல அந்த ஒரு பயானை கேட்டேன்னா அதுல அவரு கூறுற டைம்ல நாங்க ஒரு நோன்பு காலத்துல எங்களுக்கு இபாதத் செய்கிற டைம்ல அது கடும் உருக்கமாக இருக்கும் சொல்றாங்க. இப்ப நாங்க வயிறு முட்டை எங்களோட உணவு முறைகள் வந்து இப்படி சாப்பிடுற டைம்ல நம்ம எப்படி நம்மட ஆன்மீக பக்குவம் அல்லது ஆன்மீகம் எங்கள்கிட்ட வளர போகுது. ஆகவே எங்களோட உணவு முதலாவது நாங்க உணவு உட்கொள்ற அளவை நாங்க குறைக்கணும், எல்லாரும் கிட்ட குறைக்கணும். அதாவது இப்ப நம்ம சிறிய பிள்ளைகள் தான் வளர்றதுக்குரிய உணவுகள் சாப்பிடணும். நாங்க எல்லாரும் வந்து எங்களோட உடல் உறுப்புகளும் வளர்ந்து முடிஞ்சு இனி வந்து வளர்றதுக்கு எங்களோட உடல் உறுப்புகள்ல பார்ட்ஸ்கள் இல்ல, எல்லாம் இதே சைஸ் தான். மூக்கு, காது, கை, கால் எல்லாம் இதே சைஸ் தான். இதுக்கு மேல நாங்க வளர்ற அளவுக்கு சாப்பிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அந்த உணவெல்லாம் எங்க போகுது? ஈரல் முதலாவது உறுப்பு வந்து நாங்க உட்கொள்ற உணவெல்லாம் முதலாவது போற இடம் வந்து ஈரல். இப்ப நோன்பு காலங்கள்ல ஈரல்ல இருக்கிற எல்லா படியும் கரையக்கூடிய காலம். நோன்பு காலங்கள்ல நாங்க பாஸ்டிங் சொல்றோம், அதாவது பசிச்சிருக்கிற டைம்ல வந்து எங்களோட உடம்புல குளுக்காகோனுங்கிற ஒரு ஹோமோனும் கோர்டிசோலுங்கிற ஒரு ஹோமோனும் கூடும், சுரப்பு கூடும். அதுல வேலை என்னன்னு சொல்லி அந்த ரெண்டு ஹோமோன் வேலையும் என்னன்னு சொல்லி சொன்னா உடம்புல இருக்கிற படிவுகளை உடைக்கிறது. இப்போ கொழுப்பு படிவு இருந்தா கொழுப்பை உடைச்சி சக்தியை தார. குளுக்கோஸுங்கிற சாமான் கார்போஹைட்ரேட் நம்ம மாப்பொருள் சாப்பிடுறோம் தானே, சோறு, இடியாப்பம், ரொட்டி, பிட்டு, அப்படி அந்த உணவெல்லாம் ஈரல்ல கிளைகோஜன் சொல்லி சேமிக்கப்படும். அப்ப அந்த கிளைகோஜன் எல்லாம் இந்த குளுக்காகோனுங்கிற ஹோமானால உடைக்கப்பட்டு சக்தி வரும். அப்ப சக்தியை தாரத்துக்குரிய எல்லாம் எங்களோட உடல்ல வந்து சேமிக்கப்பட்டிருக்கு, சேமிப்புகள் இருக்கு. அந்த சேமிப்பு அதிகமாக போற டைம்ல தான் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப அதுல வந்து பாருங்க, இப்ப வந்து இந்த ஃபெட்டி லிவர்னு சொல்லி ஒன்று கதைக்காங்க. ஈரல்ல வந்து கொழுப்பு அடைக்கிறோம். அது வந்து எல்லாருக்கும் கிரேட் 2 கிரேட் 3 ஃபெட்டி லிவர் இருக்கு. நம்மட முஸ்லிம் கம்யூனிட்டியில வந்து எல்லாருக்கும் நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கிரேட் 2 ஃபேட்டி லிவர், 3 ஃபேட்டி லிவர். அஞ்சாவது கிரேட் 5ங்கிறது ஈரல் ஃபெயிலியர். ஈரல் ஃபெயிலியர்னா இறப்பு தான். ஈரல் ஃபெயிலியர் இருந்தா ஒருவருக்கு இறப்பு தான். ஏனென்றால் ஈரல் ஃபெயிலியர்னா ஈரலை மாத்தணும் குயிக்கா. ஏன்னா ஈரல் தான் எங்களோட உடல்ல இருக்கிற நாங்க உட்கொள்ற எல்லா உணவுல இருக்கிற நஞ்சுகளையும் நஞ்சு அகற்ற உறுப்பு ஈரல். ஆகவே நாங்க வந்து அந்த ஈரலை பழுதாக்கி நம்ம செலுச்சோன்னா அந்த நஞ்சுகள் எல்லாம் வந்து எங்களோட எல்லா உடல் உறுப்புகளையும் போய் பாதிக்கும். மல்டி ஓர்கன் ஃபெயிலியர் சொல்ற எல்லா ஓர்கனும் இறக்கும். அதனால அவர் வந்து உயிரிழப்பு உள்ளாவதுக்குரிய வாய்ப்பு. அப்ப சில டைம்ல இப்ப நான் கழிச்சிட்டு போகல வந்து அல்லாஹ் மறந்து கதைக்கன்னு சொல்லி யோசிச்சுறாங்க யாரும். என்னன்னு சொல்லி சொன்னா அழகாக உடலை நாங்க ஆய்வு செஞ்சுட்டு போற டைம்ல அழகா விஞ்ஞான ரீதியாக படைச்சிருக்கு. உடம்பு வந்து அழகா விஞ்ஞான ரீதியாக படிக்கக்கூடிய மாதிரிக்கே படிச்சிருக்கு. இன்சுலின் ஒரு ஹோமோனை படிச்சிருக்கு, குளுக்காகோன் ஹோமோனை படிச்சு. பேரு தான் இவங்க வச்சு யாரு விஞ்ஞானி வச்ச இன்சுலின் இதுக்கு இந்த பதார்த்தத்துக்கு பேரு இன்சுலின் வச்சாங்க, இன்னொரு பதார்த்தத்துக்கு குளுக்காகோன் வச்சாங்க. ஆனா அந்த ரெண்டு பதார்த்தம் படைச்சு வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. இன்சுலின் என்ன செய்யுது? சாப்பிடுற குளுக்கோஸை, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற குளுக்கோஸை கலங்களுக்குள்ள அனுப்பி எங்களுக்கு சக்தியை தருது இன்சுலின். குளுக்காகோனுங்கிற சாமான் செலுச்சுன்னா மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸை கொண்டு ஈரல்ல சேமிக்குது. தேவைப்படுற டைம்ல திருப்பி அந்த கிளைகோஜன் குளுக்கோஸா வந்து சக்தியை தாரு. இது அழகா படைச்சிருக்கு. இப்ப இதை ஆய்வு செஞ்சுட்டு போற விஞ்ஞானி தான் இஸ்லாத்துக்கு வாரான். அப்படி எல்லாம் போகக்குள்ள இதெல்லாம் நம்ம தேட சாமான் இருக்காங்க உள்ளுக்கு. அப்ப அழகாக நம்மளோட உடம்பு, நான் உடம்பை பத்தி அதே மாதிரி உலகம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞான ரீதியாக படிக்கப்பட்டிருக்கு. நாங்க என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா படிக்கிறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு, அதை பின்பற்றுறதுக்கு. இப்ப சீனிக்குரிய குளிசையை படைச்ச யாரு? அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. அதுக்கு பேரை வச்சு கண்டுபிடிச்சு எடுக்காங்க. மெட்ஃபார்மின்ங்கிற குளிசை எங்க இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதுக்கு பேரை வச்சு மெட்ஃபார்மின் பேரை தான் விஞ்ஞானி வச்சது. இப்ப இந்த குளிசையை போட்டா அதை உடலுக்குள்ள போய் அந்த மெட்ஃபார்மின் தாக்கம் நடத்துறதுக்குரிய தாக்கம் எல்லாம் அங்க தயாரிக்கப்பட்டிருக்கு. இவர் போய் அங்க ஒரு களத்துல சேர்ந்து குளுக்கோஸ் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சீனி இல்லாம செய்யுது. அப்ப இது அழகா படைச்சு வச்சதால நாம இதை கண்டுபிடிச்சு இதை பாவிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆகவே இது விஞ்ஞான ரீதியாகத்தான் அழகாக உடம்பும் படைக்கப்பட்டிருக்கு. நாங்க சில டைம்கள்ல நம்ம சொசைட்டிக்கு வந்து சில டைம்கள்ல வந்து எனக்கு அந்த வேற கம்யூனிட்டியோட வந்து டாக்டர்ஸ்மாரோட களம்புல ஒர்க் பண்ற டைம்ல நம்மட ஆக்களை வந்து அவங்க ஒரு நக்கல் மாதிரி சொல்ற விஷயம் ஒன்று தான் சொன்னா அல்லா இருக்கான்னு சொல்லி போட்டு நாங்க மடத்தனமா நடக்கிறது அவங்க வந்து நம்மள்கிட்ட இதான் சொல்லுவாங்க. இப்ப
மாஸ்க் போட்டாலையும் போடாட்டியும் கொரோனா வாரது வரும், இதோடு போடாம இருக்கிறது, கையை கழுவினாலும் கழுவாட்டியும் வார வருத்தம் வரும் சரி. ஆகவே நாங்க இதால தொற்று வருதுன்னு தெரிஞ்சா நம்மளோட இஸ்லாமும் கூறப்பட்ட விட ஒரு தொற்று உள்ள பிரேசு கோவப்படான்னு சொல்லித்தான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப அந்நேரமே அது சொல்லப்பட்ட விடயம். அப்ப நாங்க மடத்தனமா என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, சில நாங்க டாக்டர்ஸ் கதைக்கிற விடயங்களை சில டைம்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, அது இப்படி சொல்றது நடக்கிறது நடக்கும். எதை திண்டாலும் என்ன கட்டுப்பாடா இருந்தாலும் அவர் எவ்வளவு கட்டுப்பாடா இருந்தா அவருக்கு நான் இது வரலையான்னு சொல்லி கேட்கிற விதம் கூட. இதுக்கு மறைவா அல்லாஹு தஆலா நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கான். அதான் அந்த சேலஞ்ச் அடிக்கிற விடயம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சிகரெட் அடிக்கிறவருக்கு புற்றுநோய் வருது, லங் கேன்சர் வருது. 20 சிகரெட் அடிக்கிறவருக்கு கேன்சர் இல்ல. இதுதான் இவங்க சொல்ற விளக்கம். யாரு இந்த பொதுவா பார்வையில இருக்கிற அவர் சொல்றது, அவர் மாதிரி நான் சிகரெட் குடிக்கலையே. அது என்னன்னு சொல்லி சொன்னா, அதான் நம்மளோட நிறமூர்த்தத்துல கேன்சருக்குரிய காரணியா வச்சு படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதாவது சிகரெட்டுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணியா ஒரு ஆளுக்கு வச்சிருக்கான், ஒரு ஆளுக்கு வைக்கல. மறைவாரி இது தெரியாது, இது நாம கண்டுபிடிக்க இயலாது. நிறமூர்த்தத்தை எடுத்து மரபணு பரிசோதனை செஞ்சு இவருக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டெல்லாம் கண்டு பார்த்தா தான் தெரியும். இது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதாலதான் அந்த 30 சிகரெட் அடிச்சவருக்கு சுவாச புற்றுநோய் வரல, அவருக்கு கேன்சருக்குரிய காரணியை வச்சு படைக்கல. இந்த ஒரு சிகரெட் அடிச்சவருக்கு கேன்சர் வரக்கூடிய காரணியை வச்சு படைச்சிருக்கு. அதால அவர் என்ன செய்யலாம், பக்கத்துல இருக்கிற புகையும் கூட போகல. அவர் பசிவ் ஸ்மோக்கிங், பக்கத்துல ஒரு ஆள் அடிக்கிற புகையில போனாலும் அவருக்கு கேன்சர் வரலாம். இப்படி விஞ்ஞானம் ஆய்வு செஞ்சுட்டு போகல ஒரு விடயத்துல நிக்கும், மொட்டி நிக்கும். அங்க சேலஞ்சா சில விடயங்கள் இருக்கு, அதை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்ய அங்க ஒரு காரணி ஒன்று இப்படித்தான் போகுது. அதனாலதான் நாங்க கட்டாயம் இந்த விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு நம்மளுக்கு வழங்கப்படுற இந்த விடயங்களை நாங்க ஏற்று நடக்கணும். இப்போ உப்பு பிரஷரை கூட்டுது. என்ன உப்பு டிரெக்டா பிரஷரை கூட்டுற சாமான். நாம இந்த நோன்பு காலத்துல சாப்பிடுற அவ்வளவு உணவும் என்ன உப்பு தான். உப்பு அதிகமாக போட்ட உணவு எங்களோட சோடிஸ் எல்லாம் மேக்சிமம் உப்பு போட்டு நீங்க அடிச்சு பாருங்க, சரியான உப்பா இருக்கு. உப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட சொல்லிருக்காங்க, உப்பு போட்டு சாப்பிட சொல்லல, உப்பை தொட்டு நாக்கில் வச்சுட்டு சாப்பிட தொடங்கிருக்காங்க. தொட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தொட்டு நாக்கில் வச்சு உடனே. அப்ப இப்ப உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு ஆள் ஆகக்கூடிய ஒரு நாளைக்கு 5 கிராம், ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு மேல போகப்படா, எவ்வளவு குறைய சாப்பிடும் அவ்வளவு நல்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் ஆகல் பின்பற்றுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை நாங்க பின்பற்றதை நாங்க விட்டுட்டோம். நம்மளோட வீட்டுகள்ல ஆரம்ப காலத்துல அந்த உப்பு சின்ன ஒரு உப்பு சுக்கிரியான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று மேசையில் இருக்கு. அந்த உப்பு தொளிச்சுதான் சாப்பிட்டேன். அப்ப நம்மளோட உப்பு பாவனை நல்லா குறைய இருந்துச்சு. இப்ப உப்பு பேக்கெட் ஒன்று வாங்கினா நீங்க வீட்டுகளை பாருங்க, இந்த உப்பு டேட்டா எழுதுங்க அந்த பேக்கெட்ல எத்தனை நாளையில முடியுதுன்னு சொல்லி. உண்மையா ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 20 கிராமை விட குறைந்த உப்பு தான் பாவிக்கணும். ஒரு ஆளுக்கு 5 கிராம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2 மாதத்தையும் பாவிக்கணும். நீங்க ஒரு கிலோ உப்பு 2 மாதத்தையும் பாவிக்கும். அப்படி பாவிப்படுதான்னு பாருங்க. உப்பு கடும் டேஞ்சரான சாமான். உப்பு டிரெக்டா உங்களோட கிட்னியையும் பாதிக்கும், பிரஷரை கூட்டும். இப்ப நம்ம பிரஷர் குறைஞ்சா உடனே உப்பை கரைச்சி கொடுக்குறேன்னா குயிக்கா பிரஷர் கூடும். அப்ப டைம் எடுத்து வாரதில்லை. ஆகவே உப்பை நாங்க மிகவும் கடுமையா பாவிக்கணும். விசேடமா ஆண்களுக்கு ஆபத்து காரணியா இருக்கிறது ஹை பிளட் பிரஷர் தான் ஆண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம் வாரத்துல பிரதான ஆபத்து காரணியா இருக்கு. இந்த ஸ்ட்ரோக் வாரன்னு சொல்லுவோம், நரம்புகள் வெடிக்கிற, பிரஷர் கூடினா மூல நரம்பு வெடிக்கிறது. ஆகவே இப்படி இந்த திடீர் மரணங்களுக்கு பிரதானமாக காரணியாக இருக்கிறதுல நான் இந்த உப்பை சொன்னேன். அதே மாதிரி தான் இனிப்பு. இப்ப சுகர் ஆக கூடினது ஒரு ஆள் 5 தேக்கரண்டா 25 கிராம் சுகர் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பாவிக்கிறது. இப்ப நாங்க அப்படி இல்லையே, வீட்டுகளை பாருங்க எப்படி போடுபடுதுன்னு சொல்லி. இப்ப நான் வெள்ளக்காரன் என்ன செஞ்சுக்கான 5 கிராம் பேக்கெட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்கள் 5 கிராம் பேக்கெட், அந்த பேக்கெட் அரைக்கும் சின்ன சின்ன பேக்கெட், அது 5 கிராம். அப்ப அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி தான் டெய்லி எடுப்பாங்க. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப நம்ம இதுல 2 பேக்கெட் குடிச்சோம்னா மேக்சிமம் ஒரு 3 பேக்கெட் தான் நாம இன்றைக்கு சுகர் எடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுகள் அப்படி இல்லை, மொத்தமா நாங்க கலந்து குடிச்சிட்டே இருக்கோம். அது உடல்ல என்ன செய்யுது, படிப்படியாக எங்களுக்கு சீனி வியாதியை உருவாக்கும். இப்ப சில டைம்கள்ல இதுலயும் நான் சொல்றேன், அதாவது இப்ப சில ஆட்களுக்கு ஃபெமிலியலா சில காரணிகள் இருக்கும். குடும்ப ரீதியாக சீனி வருத்தம் வரக்கூடிய அந்த ஜீன்ல காரணம் இருக்கிற ஆளுக்கு விரைவாக வரும். ஒரு சிலருக்கு ஏஜ் வயசு போயிட்டு எங்களோட உடல்ல இருக்கிற அந்த இன்சுலினுக்குரிய அந்த ரிசப்டர் சொல்லுவாங்க, அது களைப்படைஞ்சி போகக்குள்ள அந்த இன்சுலின் வேலை செய்யாது. அப்படி வரக்குள்ள அவங்களுக்கு சாப்பிடுற உணவுகள் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் பிளட்ல நிக்க தொடங்கும். அதான் சீனின்னு சொல்றது. அப்ப
சுகரை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஏன்னா கொமனா வந்து சுகர் அதிகமான பேருக்கு இருக்கு. சுகர்காரர்கள் சொல்லுவாங்க எனக்கு கடுமையா பசிக்கிற சருமா. சுகர்காரர்கள் கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சுன்னா அவங்களுக்கு 350-400 பிளட்ல சீனி இருக்கும், ஆனா கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சுன்னா அவங்களோட கலங்கள் வந்து சீனி இல்லாம இருக்கு. அவங்களோட கலங்கள், தசை கலங்கள், மூளை கலங்கள், உடம்புல இருக்கிற எல்லா கலங்களுக்குள்ளேயும் வந்து அந்த சீனி போகுது இல்லை. அதான் சீனிங்கிறது. சீனி வியாதிங்கிற என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்சுலின் தான் ஒரு ஆள்ற சீனிய கலங்களுக்குள்ள அனுப்புறது. அப்ப இன்சுலின் குறைவாக இருந்தா அல்லது இருக்கு இன்சுலின் அது வந்து எஃபெக்டிவ் இல்ல, சரியான திறன் அற்ற இன்சுலின் உடம்புல இருக்கிறது, அல்லது செயல் இழந்துட்டு அந்த இன்சுலின். அப்ப நாங்க சாப்பிடுற உணவெல்லாம் அப்படியே பிளட்லயே ஏறிக்கும், கலங்களுக்குள்ள போகுது. அதால என்ன செய்யும், கலங்களுக்கு சாப்பாடு தேவை, கலங்களுக்கு கலோரி வேணும், எனர்ஜி வேணும், அதான் அந்த பசி வரும். அப்ப அதை வந்து கூட்டுறதுக்கு ஒரு அட்வைஸ் தான் அந்த எக்ஸசைஸுங்க. உடற்பயிற்சி வந்து அந்த கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் போறத தூண்டுவோம். உடற்பயிற்சி செய்கின்ற போது கலங்கள் சுரிஞ்சி விரிஞ்சி அந்த எக்ஸசைஸ் நடக்கிற நேரங்கள்ல எங்களோட பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து கலங்களுக்குள்ள போகும். அதனால எங்களுக்கு அந்த பசி உண்டாகிற வீதம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே இந்த உடற்பயிற்சிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வந்து அது மிகவும் அரிதாகி கொண்டு போகுது. எமது பிரதேசத்துல வந்து இந்த மோட்டார் பைக்கிள் பாவனை கடும் கூட. சின்ன வேலைகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம், குயிக்கா மோட்டார் பைக்கிள் தான் எடுக்கும். அதே போல 3 வீல் பெண்களை பொறுத்த வரையில முந்தி நாங்க பழைய காலம் இந்த ஊர் வந்து அகல நீளத்துல 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முதல்ல இருந்த அகல நீளம் தான் ஊர் மொத்தம். ஆனா இப்ப நம்மளுக்கு அது தூரமா காட்டுது, நடக்க சென்னா தூரமா காட்டுது. ஆனா இந்த தூரத்தை முந்தி எப்படி போன, எல்லாரும் நடந்துதான் போனேன். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இது தூரமா காட்டுது. அதால மொத்தமாக எங்களோட உடற்பயிற்சி மிகவும் குறைந்து போனது. அடுத்த ஒரு ஆபத்தாரிக்கு இந்த 3 விடயங்களுக்கு, அதாவது சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த இதை 3ஐயும் உடைக்கிறது தானே உடற்பயிற்சிங்கிறது. இப்ப நாங்க எடுக்கிற உணவுகளை உடைக்கணும், உடைச்சா தான் அந்த போய் படியாது. அதுல வந்து நாங்க இந்த நோன்பு காலம்ங்கிறது 30 நாட்களும் வந்து எங்கட உடல்ல இருக்கிற இந்த மேலதிக படிவுகளை வந்து உடைச்சி அந்த படிவுகளை கரைக்கக்கூடியதாக நாங்க மாத்திரம் செலுச்சோம்னா நாங்க உள்ளெடுக்கிற அந்த கலோரி வந்து எங்களுக்கு தேவையான கலோரியை விட குறைய எடுத்தா தான் இது கரையும். நீங்க நிறுத்து பார்க்கலாம். நோம்பு முதலாவது ஆண்டுக்கும் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு 30 நாளைக்கு பிறகு உடல் நிறைய நிறுத்து பாருங்க. உங்களோட உடல் நிறையில குறைவு ஏற்படலைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க வந்து சரியான முறையில அந்த உணவுகளை எடுக்கல, அதிகமா எடுத்துறீங்க கலோரி. அப்ப அங்க ஒன்றும் உடையாது, அங்க உள்ளுக்கும் சேர்ந்துதான் இருக்கு. ஆகவே இந்த உடற்பயிற்சியும் மிகவும் முக்கியமான விடயம். நாங்க எங்களோட உடற்பயிற்சியை சைக்கிள் ஓடுறது, ஆண்களை பொறுத்தவரை வந்து இந்த புஷ் பைக்களை பாவிங்க. அவசர தேவைகளுக்காக நாங்க இந்த மோட்டார் பைக்களை பாவிச்சாலும் மற்ற நார்மலான வேலைகளுக்கு வந்து புஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிட்டத்துல போன 2 வீக்ஸுக்கு முதல்ல என் மகனை கூட்டிட்டு நான் வந்து ஜப்னாக்கு போனேன். நான் அப்போ ஒரு கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு போனா அங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் சயின்ஸ் வேர்ல்டுன்னு போட்டு அதுல இருந்து பிள்ளைகள் வருது. அங்க வந்து ஒரு 3/4 பிள்ளைகள் நடந்தான். கிளாஸ் முடிஞ்சா அந்த கிளாஸ் A லெவல் பிள்ளைகள் நடந்து வருது. ஒரு கொஞ்சம் தான் பைசிக்கலை கண்டன் புஷ் பைக்கில், மற்ற எல்லாம் நடதான். கிளாஸ் போயிட்டு விட்ட போகுது கிளாஸ். அப்ப அந்த நடையும் சின்ன நடல அந்த ஃபாஸ்டான போக் ஆடி போறதும் இல்லை. இப்ப கடும் ஷொக்கா இருந்துச்சு. அந்த வாகனங்கள் மோட்டார் பைக்கிள் எல்லாம் குறைய, ஜப்னாவில் வந்து மோட்டார் பைக்கிள் ஓடிக்கிறது எல்லாம் குறைய, ஆக்கள் நடையும் மற்ற சைக்கிள் தான். அப்ப இப்படி அந்த பெரிய ஆக்கள் சைக்கிள் மற்றது. அவை நாங்க வந்து இப்ப நம்ம வந்து அது ஒரு பெருமையாகவோ அல்லது இதாக எடுக்கக்கூடாது. என்னன்னா நாங்க அதை ஒரு பிராக்டிஸா எடுக்கணும். நாங்க ஒரு டீம் வந்து ரவுஃபல் அமெரிக்கா சைக்கிள் ஓடுறோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க மற்றவர்களுக்கு ஓட வைக்கணும் தான் ஓடுறோம், வேற ஒரு நோக்கமும் இல்லை. யாருனால இப்ப நாங்க எல்லாம் ஓடுறோம் தானே, எல்லாரும் ஓடுவோம். சரி, சில முக்கியமான ஒரு பெரிய இதுல இருக்கிறார்கள், ஒரு வசதி படிச்சவர்களும் எல்லாரும் வந்து அந்த பைசிக்கிள் ஓட துவங்கினா நார்மல் டீமும் ஓட தொடங்கும். இல்லாட்டி வந்து அதை கொஞ்சம் அந்த வித்தியாசமா நினைக்கிறதான் மேலாம இருக்கு. இப்போ புஷ் பைக்கில் நாங்க எடுக்கணும், வாக் பண்ணணும், நடக்கிறது. மற்றது தொழுகைங்கிறது ஒரு அடுத்த உடற்பயிற்சி. 5 நேர தொழுகையோட முன்பின் வார சுண்ணத்து தொழுகையெல்லாம் சேர்த்தம் சொன்னா முழு உடற்பயிற்சியும் அதுல வந்துடும். உங்களோட உடல் உறுப்புகளுக்குரிய அவ்வளவு பயிற்சி மாதிரி இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் உடற்பயிற்சிங்கிறது. ஆகவே உடற்பயிற்சியை நான் கட்டாயம் சேர்த்துக் கொள்ளணும். அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாரிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைக்கு நம்மளோட சமூகம் போகும். ஏன்னா நாங்க மிகவும் ஒரு உழைக்கிற சமூகமா இருக்கோம். நாங்க அதிகமாக எங்களோட சமூகம் வந்து தேடி அதுகளை கொண்டு போய் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சேன்னா மெடிக்கலுக்கு செலவழிக்கிற வீதம் கூட. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்ல போனோம்னு சொல்லிச்சேன்னா நம்மட சொசைட்டி ஆக்கள் வந்து அதிகமாக அந்த சிகிச்சைக்கு நிற்கிறது கூட. இப்ப நம்ம பிரதேசத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் கூட. இப்ப மினிஸ்ட்ரிக்கு போனா மினிஸ்ட்ரியில வந்து மீட்டிங்கள்ல கேட்கறது, நம்ம கல்முனையில வந்து 7 பேஸ் ஹாஸ்பிட்டல், கல்முனை பிராந்தியத்துல 7 பேஸ் ஹாஸ்பிட்டல், மொத்தம் 26 ஹாஸ்பிட்டல் கல்முனைக்கு மட்டும். அப்ப ஒன்று செறிவா வாழ்றதும் ஒரு காரணமா இருந்தாலும் நோயாளிகள் எண்ணிக்கையும் கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிட்டு தான் இருக்கு நோயாளிகள். ஆகவே நோய்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. ஆகவே